ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. அந்த பக்கம் வண்டி லைட்டாக எடுங்க. பிரேக் பகுதியை லூஸ் பண்ணுங்கள், லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். அப்போ கிளச் பகுதி எடுக்கலன்னு அர்த்தம். கரெக்டாக வருதா? இப்போ சுற்றுங்க. நல்லா பாதியிலே எடுத்து விடுங்க, பாதியிலே. இப்போ எடுத்து விடுங்க. எடுத்து விட்டு திரும்ப அந்த பக்கம் ஒட்டி போங்க, அப்படியே ஒட்டிட்டு போங்க. லைட்டாக ஒட்டிகிட்டே போங்க. அப்படியே நீங்கள் முதல்ல பண்ணீங்களே அதே மெத்தட் தான். ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து போங்க. கிளச்சு கால் வலிக்குதுன்னா கொஞ்சம் கீழே பூமியில் நான் சொன்னேன்ல, எட்ட மாட்டேங்கன்னா கொஞ்சம் பேக்கில் பண்ணிக்கோங்க. காலை பின்னாடி அப்படி எடுத்து அப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக பண்ணுங்கள். ரோடு வியூவு, அந்த ஒயிட் லைனு முன்பகுதி, அந்த சைடெல்லாம் நல்லா பாருங்கள். அப்போ தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் கிளியராக வரும் உங்களுக்கு. இந்த கையை அப்படியே இடது கையை முட்டை சுற்றுதா, முட்டை மாதிரி சுற்றும் போது தான் நீங்கள் இடது கையை மேலே போடணும். லைட்டாக போடுங்க இடது கை மேலே. நல்லா ஒட்டி வரட்டும். ஒட்டி வரும்போது வலது கையை கொஞ்சம் மேலே தூக்கி பிடிச்சிக்கணும். அப்படி பிடிச்சிக்கங்க. இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி பிடிங்க. ரைட்டு. இன்னும் கொஞ்சம் தூக்கி. இன்னும் கொஞ்சம். முட்டிடக்கூடாது. முட்டா அங்கே லைட்டாக உரசுற மாதிரி தெரியும். செல் அப்படியே ஆஃப் பண்ணுங்க. ஓகே. இப்போ அதே மெத்தடு தான். இப்போ செகண்ட் கியரில் கரெக்டாக சுற்றுறீங்க. இன்னும் கொஞ்சம் ஒட்டி வரலாம். ஆர்ன் அடிக்கூடாது, ஒட்டி வரலாம். உங்களுக்கு தேவையான அளவு பாருங்கள். ரொம்ப ஒட்டுதுன்னா நான் சொன்ன மாதிரி பிடிச்சிக்கோங்க. டைட்டாக நேராக எடுத்து பிடிச்சிக்கோங்க. திரும்ப ஒட்டுங்க. லெஃப்ட்டு கொஞ்சம் பார்த்துக்குங்க. லெஃப்ட்டு சுற்றும் போது லெஃப்ட்டு பார்த்துங்க. ஓகே. இப்போ லைட்டாக ஓட்டுங்க. அதே மாதிரி லெஃப்ட்டு பார்க்கும்போது லெஃப்ட்டில் லைட்டாக சுற்றிக்கிடணும். லெஃப்ட்டு பார்க்கும்போது நீங்கள் சுற்றாமல் விட்டுட்டிங்கன்னா ரைட்டில் கொண்டு போய் அது சொருவிடும். வண்டி கொண்டு பைக் உள்ளே வராமல் பாருங்க. பார்த்து இதே ஸ்பீடு தான். இப்போ தான் முட்டை மாதிரி சுற்றுது. அந்த முட்டையை நல்லா எய்ம் பண்ணி கை இறக்குங்க. ரேஸ் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கை இறக்கி பண்ணுங்க. போதும். ரேஸ் கொடுத்துட்டே லைட்டாக குறைஞ்சிச்சு பற்றிலாம் ரேஸு. குறையும் விடக்கூடாது, கூட்டமும் விடக்கூடாது ரேஸை. இன்னும் கொஞ்சம் பாருங்கள். ஒட்டுதா? நல்லா பாருங்கள். இந்த பக்கம் அடி லைட்டாக எட்டி பாருங்கள். அவ்வளோதான். எட்டி பார்த்த உடனே அந்த பக்கம் பார்த்துருங்க. இது பலகீனமாக இருக்கும் பாடி. அப்போ இந்த எட்டி பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டெடி வரும், தெம்பு வரும் உடம்புல. கரெக்டாக அப்படியே திரும்ப முட்டை மாதிரி ரொம்ப உடனே போகாமல் நான் சொன்ன மாதிரி இன்ச் பை இன்ச்சாக ரேஸ் கொடுத்துக்கிட்டே. ரேஸை குறைச்சிங்கன்னா என்ன வண்டி இடிக்க ஆரம்பிச்சிடும். இடிக்க ஆரம்பிச்சுன்னா நிற்க வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக நிற்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ரேஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. லெஃப்ட்டு கொஞ்சம் பாருங்கள். லைட்டாக ரேஸ் கொடுங்க. அதை மட்டும் மறந்துடக்கூடாது. சரியா? ரேஸ் வேலை அங்கே ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கணும். இங்கே இந்த வேலை உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கணும். கரெக்டாக போங்க. கொஞ்சம் ரேஸ் நிறுத்தி பாருங்கள். நிறுத்திட்டு லெஃப்ட்டு பாருங்கள். இப்போ அதே மாதிரி. இப்போ என்ன பண்ணுது? முட்டை மாதிரி சுற்றுதா? அந்த முட்டையை நல்லா ஒரு ஓரமாக எய்ம் பண்ணுங்கள். அந்த சர்க்கிளை கரெக்டாக எய்ம் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக சுற்றலாம். ஸ்டீரிங் கண்ட்ரோலு இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஒட்டுதுன்னா தெரியும் உங்களுக்கு. எட்டி பார்த்துங்க. அப்பப்போ எட்டி பார்க்குறது கொஞ்சம் தைரியம் வரும். இப்போ ஃபஸ்ட்டு கியர்லேயே சுற்றுறீங்கள இவ்வளோ நேரம். இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு செகண்ட் கியரில் சுற்றுறீங்களா? கொஞ்சம் ஸ்பீடாக போங்க. பார்த்து. இப்போ செகண்ட் கியர் போடுங்க. ஒரு கையில் பிடிச்சிக்கங்க ஸ்டீரிங்க. செகண்ட் போடுங்க. போட்டு காலை மெதுவாக எடுங்க, சுற்றுங்க. தைரியமாக சுற்றலாம் செகண்ட் கியரில். எடுத்து ரொம்ப வேகம் போடாமல் நார்மலாக போடுங்க. ரொம்ப ஒட்டாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒட்ட வேணாம். பார்த்து பண்ணுங்கள். ஸ்டீரிங் நல்லா கவனிங்க. லெஃப்ட் எட்டி பாருங்கள் லைட்டாக.
ஸ்டேரிங்க நீங்கள் ஆட்டுறீங்க பார்த்தீங்களா, முதல்ல ஆட்டின மாதிரி ஆட்டாதுங்க ஸ்டேரிங்க. நான் சொன்ன மாதிரி கிரிப்பாக பிடிச்சி கொஞ்சம் மேல் பகுதி ஸ்டேரிங்க மேல் பகுதி கொண்டு போங்க. முட்டை மாதிரி சுற்று தான், ரொம்ப கொண்டு போங்கண்ணா. கொண்டு போகும்போதே மெதுவாக கொண்டு போயிட்டீங்கன்னா எடுக்கிறதுன்னு அவசியம் தேவையில்லை. கொண்டு போகும்போதே வேகமாக கொண்டு போயிட்டீங்கன்னா எடுக்கிறதுக்கு குயிக்காக எடுக்கிற மாதிரி ஆகிடும். மெதுவாக கொண்டு போயிட்டே இருங்க. ரைட்டில் பார்த்துட்டு யாரையும் உள்ளே விட்றாங்க ரைட்டில். இப்போ ஸ்டடி பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ பாருங்கள் லெஃப்டில், இப்போ ரைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து. இதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி தெரியுதா கோடு? இதில் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டாலே போதும். எப்போ சுற்றணுன்னா அவருக்கு ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க, பின்னாடி வரவர் தெரியும் நீங்கள் சுற்றுறது. இப்போ தான் சுற்றணும், கரெக்டா? அவரை விட்டுறாதுங்க, உங்களை ஒட்டி வராமல் பாருங்க பின்னாடி. கொஞ்சம் லெஃப்ட்டு ரொம்ப ஓட்டுறீங்க. ஒட்டும்போது லைட்டாக லெஃப்ட் வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பாருங்கள், அவ்வளோதான். முதல் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது? கொஞ்சம் கண்ட்ரோல். முதல்ல ஸ்டீரிங் கண்ட்ரோலே இல்லைன்னு சொன்னீங்களே, இது இப்படி பண்ணால் தான் வரும். நீ இது எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டேன், இல்லை எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும். இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் நான் கொடுக்குறேன். இன்னொரு ரவுண்ட் போட்டுட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட்டு பார்த்துட்டு நேராக ஓட்டுங்க, அந்த ரோடு மெயின் ரோடு. மெதுவாக அடுத்த கீர் என்னது? தேர்டு கீர். கரெக்டாக வந்து நடுவில் வந்துடுங்க. பஸ் வருது பாருங்கள், கீர் போட வேணாம். பஸ் வரும்போது மெதுவாக வந்துடுங்க, ஸ்லோவாக வந்துடுங்க. இப்போ லைனை பாருங்கள். இப்போ தேர்டு கீர் போடுங்க, அவ்வளோதான். ஸ்டேரிங் தவறாக இருந்தால் ஒரு கையில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. பிரேக்கில் கரெக்டாக பாயிண்ட் எடுத்து, கிளச்சையும் பாயிண்ட்டாக எடுத்து ஓரமாக ஒதுங்கிட்டு பின்னாடி பாருங்கள். பின்னாடி கிளச்சை பிடிக்கும்போது ஒதுங்கணும் பார்த்து. கரெக்டாக ஒதுங்கியிருக்கா வண்டி? அப்படின்னு எடுத்துங்க. ஸ்டேரிங் ஷேக் பண்ணாமல் எடுத்துங்க, அப்படின்னு எடுத்துங்க. அவ்வளோதான். இப்போ நியூட்ரல் பண்ணுங்க. முதல்ல ஸ்டார்டிங் ஒரு 2 ரவுண்டு கொடுத்தாங்களா உங்களுக்கு?